சாயிராம். நம்மால் முடியாது என்று மற்றவர்கள் சொன்னபோதும், ஒருவேளை நம்மால் முடியக்கூடும், நாம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நமக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும். அந்த குரல்தான் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாக இருக்கும். அந்த குரலின் வழிகாட்டுதலின்படி நாம் நடந்து கொண்டாலே போதும், மிகப்பெரிய வெற்றி நம்மை வந்து சேரும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய வாழ்வில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று எப்பொழுதும் நினைத்து கொள்ளாதே. உன்னோடு உன்னுடைய அசைக்கவே முடியாத தன்னம்பிக்கை இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. தன்னம்பிக்கையை எப்பொழுதும் உன்னில் வைத்து கொண்டே இரு. ஓடாதே, விழுந்து விடுவாய் என்று சொல்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விழுந்து விடாமல் ஓடு என்று சொல்பவர்கள் இங்கே மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய எதிர்மனையான சொற்களையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அதை காதில் வாங்கவே வாங்காதே. அது உன்னை வாழ்வில் முன்னேற விடாமல் தடுத்துவிடும் அந்த வார்த்தைகளே. இதை புரிந்து கொள். ஓடிக்கொண்டே இரு. விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிலைத்து இருக்கும். பலர் தந்த அவமானங்களும் சிலர் தந்த துரோகங்களும் தான் உன்னுடைய வாழ்வை செதுக்கும் ஒளியாக இருக்கிறது. எனவே அவமானங்களையும் துரோகங்களையும் நினைத்து நினைத்து மனம் வருந்தாதே. அதுதான் உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்லும். அதை கொண்டு உன்னுடைய வாழ்வை நீயே செதுக்கிக் கொள்ள பழகிக்கொள். புலி சிலையை செதுக்கும், பிறர் தருகின்ற வழிகள்தான் உன்னையே செதுக்குகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. முயற்சி செய்ய மட்டும் ஒருபோதும் தயங்காமல் இரு என் பிள்ளையே. நீ தொடர்ந்து முயற்சிக்கும் போது முட்கள் கூட உன்னை முத்தமிட்டு செல்லும். ஆம் குழந்தையே, தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. எப்பொழுதும் முயற்சியை மட்டும் விட்டு விடாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. முயற்சியை எவன் ஒருவன் கைவிடுகிறானோ அந்த நொடியே அவனுடைய திறமைகளும் அவனை கைவிட்டு விடுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தையே, வாழ்வில் தோல்வி அதிகமாக வருகிறது, வெற்றி குறைவாக வருகிறதே என்று எப்பொழுதும் வருத்தமே படாதே. வருந்தாதே என் பிள்ளையே. ஒரு செடியில் இலைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதில் பூக்கும் குறைவான பூக்களுக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகமாக இருக்கும். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. குறைவான பூக்களுக்கு மட்டும்தான் மதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். உண்மையாக கூட இருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் ஊமையாக இருந்தாலே போதும், ஊமையாக இருந்து விட்டாலே போதும். பல இடங்களில் ஜெயிப்பதற்கும் சில இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் அதுவே ஒரு நல்ல வழியாகவே இருக்கும். தேவைப்படும் இடத்தில் பேசுவதையும் தேவையில்லாத இடத்தில் பேசுவதையும் முதலில் உன் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். தவறான வழியில் கூட்டத்தோடு பயணிப்பதை விட சரியான பாதையில் தனியாக பயணிப்பதுதான் மிக மிக சிறந்த ஒரு பயணமாகவே இருக்கும். அதுதான் உன் வாழ்வில் வெற்றி பயணமாகவே இருக்கும். ஆம் என் குழந்தையை, தனியாக சிந்தித்து உனக்கான புதிய வழியை கண்டுபிடி. அந்த பாதையில் பயணத்தை செய்து கொண்டே இரு. வாழ்வில் எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் கூட, எத்தனை கைகள் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் கூட, உன் நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை கைவிடாமல் தாங்கி பிடிக்கும். நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. ஒவ்வொரு நொடியும் உன்னால் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். நிச்சயமாக
வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற உறுதி உனக்குள் இருந்தாலே போதும். வருவது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே தெரியும், நன்மையாகவே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உன்னை அதிகம் தொல்லை செய்வது உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல விதமாக வைத்துக்கொள். உன்னுடைய எண்ணங்களை சரி செய்து கொண்டாலே உன்னுடைய வாழ்வே மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே. இதை தவறவிட்டாமல் கேட்டுவிடு. உன் வாழ்வில் பல மாற்றத்தக்க அதிசயங்கள் நடைபெறுவதை கண்குளிர காண்பாய், கண்குளிர கண்டு மகிழ்வாய். உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக பயமும் வேதனையும் படுகிறாய்? எதற்காகவும் கலங்காதே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம், அப்பா சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்வு எப்பொழுதுமே உன்னுடைய வசம்தான் இருக்கும். நல்ல நேரத்திற்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்காதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான் என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். வாழ்வு இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஆசை இருக்கத்தான் செய்கிறது. வாழ்வு இப்படியே இருந்து விடுமோ என்று பல பேருக்கு கவலையாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ்வு பாடத்தை கற்றுக்கொள்ள மிகப்பெரிய சாதனையாளர்களை பற்றியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. அவசியமே இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன். உன்னுடைய பெற்றோர்களை கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். உன்னை பெற்றவர்கள் கடந்து வந்த பாதையை நீ புரிந்து கொண்டாலே போதும். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் என்றுமே விழித்து கொள்ளப் போவதே இல்லை. அவர்கள் கடந்து வந்த பாதையை சரி செய்து அதை புரிந்து கொண்டு அந்த பாதையில் சென்றாலே போதும். உனக்கான வெற்றி வாய்ப்பு எப்பொழுதுமே பிரகாசமாகவே இருக்கும். தன்னம்பிக்கையோடு உழைப்பவன் என்றுமே தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. இந்த உலகில் மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர்கள் அனைவருமே தங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களை உணர்ந்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அளவற்ற அறிவும் யாருமே வெல்ல முடியாத சக்தியும் இருக்கிறது என்று நீ நம்பினால் போதும். அனைத்துமே உன் வசமாகிவிடும். அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தி நீயும் மிகப்பெரிய வெற்றியை உன் வசம் ஆக்கிக் கொள்ள முடியும். வெற்றியாளனாக மாறவும் முடியும். தற்செயலாய் கிடைப்பதல்ல வெற்றி என் பிள்ளையே. தானாக வருவது வெற்றியும் கிடையாது. உன்னுடைய செயல்களால் கிடைப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி. உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி நோக்கியதாக மட்டுமே இருக்கட்டும் என் பிள்ளையே. வெற்றியை நோக்கியதாக மட்டுமே இருக்கட்டும். உன் எதிர்காலத்தை நீ எப்பொழுதும் மாற்றவே முடியாது. ஆனால் நீ உன் பழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உன்னுடைய பழக்கங்கள் உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிவிடும். இதுதான் உண்மையிலும் உண்மை. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய்.
நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா?
பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான அற்புதமான எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டமும் நிரந்தரமல்ல, சந்தோஷமும் உனக்கு நிலையானதும் அல்ல. இரண்டும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கும். நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில், உன்னுடைய உயிரே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எது உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறது? அதை நினைத்து வருத்தப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, சந்தோஷப்படுவதாலோ, மகிழ்ச்சி அடைவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே மாறிவிடாது, நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வழிகாட்ட, உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல. எதை நினைத்தும் வருந்தாதே, வருத்தப்படாதே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ, கீர்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள். நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது, அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே.
நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில், தகுந்த நேரத்தில், அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே.
உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்தக் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாயிநாதரே என்று உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் வந்தே ஆகும். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுப்பவன் தானே தகப்பன். நான் உன் தகப்பன் தானே. உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உன் மன வலிக்காக மருந்தாகவும் நானே செயல்படுவேன் என் பிள்ளையே. கலங்காமல் இரு. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை என் பிள்ளைக்காக நானே ஏற்படுத்தப் போகிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நடந்துவிடும், கிடைத்துவிடும் என்று காத்திருந்து காத்திருந்து நம்பிக்கையோடு காத்திருந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்தாய். அந்த தோல்விகளை மட்டுமே சந்தித்து சந்தித்து இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்தும் விட்டாய். இனி நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், நடக்கும் வரை நடந்து கொண்டே இருக்கட்டும் என்ற தீர்க்கமான முடிவுக்கும் நீயே இப்பொழுது வந்துவிட்டாய். ஆனால் எது முடிவு என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் வாழ்க்கைக்கான துவக்கம் என்பதை புரிந்து கொள். முதலில் எல்லா முடிவுகளுமே ஒரு துவக்கத்தின் ஆரம்ப புள்ளிதான். அந்த ஆரம்ப புள்ளிதான் உன்னுடைய போராட்டங்களுக்கும் கவலைகளுக்குமான முற்றுப்புள்ளியும் கூட. எதுவுமே இங்கு முடிந்துவிடவில்லை என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உனக்கு கூறுவது போல நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை, வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். பிறப்பு எடுத்திருக்கிறாய். உன்னை வாழ வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். உன்னை வெற்றிகரமாக வாழ வைத்தே தீருவேன். உன்னுடைய வாழ்க்கையை, உனக்கான வாழ்க்கையை இன்னும் நீ ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் உன் மனதில் எத்தனை போராட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று தவறான எண்ணத்தை உன் மனதில் நீயே வளர்த்து கொண்டு அதற்காக வருத்தமும் பட்டு கொண்டிருக்கிறாய். எல்லாமே முடிந்துவிட்டது, இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்றுதானே இப்பொழுதும் உன் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் அற்புதமே நிகழப்போகிறது. இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. இதுவரை காணாத அற்புதத்தை இனிதான் உன் வாழ்வில் காணப்போகிறாய். நீ முடிந்துவிட்டது என்று நினைப்பது இனி உன் வாழ்வில் தொடரப்போகிறது. நொடிந்துவிட்டது அனைத்தும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் வாழ்வில் வாழையடி வாழையாய் வளர்ந்து நிற்கப் போகிறது.
எல்லாம் முடிந்து விட்டது, இனி வாழ்க்கையே அவ்வளவுதான், இனி எதுவுமே செய்வதற்கு இல்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நகையாடி ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீ மூழ்கி எழுந்து முத்தோடு வெளியே வருவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக வாழ்ந்து காட்டப் போகிறாய். நான் அதை உனக்காகவே செய்து காட்டப் போகிறேன். இதுதான் உன் சாயிநாதாவின் லீலைகள். எனதான ஆட்டம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உனக்காக நடக்கவிருக்கும் அதிசயங்கள் அதிசயித்துக் கொண்டே இருக்கும். எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் அந்த தருணம், கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நிகழ்த்தும் அந்த தருணத்தை நான் உனக்காகவே மாற்றி காட்டுவேன்.